துவங்கலாம். முதல்ல நாங்கள் எங்கள் சைடில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கோம். அதே போல் நீங்களும் செஞ்சுட்டு அவங்கள வாழ்த்து பேசணும். ஏன்னா ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. ஒரு வருஷம் தான் வெளியில் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து இந்த பணி வந்து உங்கள் ஊருக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. என்ன சொல்லுவோம், இன்னைக்கு போட்டு நாளைக்கே எடுத்துக்கிறது இல்லை. இவங்க கையில் படித்தவங்க எத்தனையோ பேர் பொறியாளராக, டாக்டராக, வழக்கறிஞர்களாக நிறைய பணி நினைவு பாராட்டு வருகை புரிந்திருக்கும் நமது பிஎன் சார், அவருடைய குடும்பத்தார், அவருடைய அண்ணன், சம்பந்தி மற்றும் முன்னாள் கவுன்சிலர், டிடிஎல் தலைவர், எஸ்எம்சி தலைவர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் நமது பள்ளி ஆசிரியர்கள், அலுவலர் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு அவர்களை அடுத்த 6 மாதத்துக்கு இதே பள்ளியில் படித்து நம்முடைய மாணவர்களுக்கு கட்டக்கற்பு சொல்லி எல்லாமே நல்லா பண்ணி இப்படியா அந்த பள்ளி காலத்தில் பல விதமான சேவைகள்லாம் செஞ்சுருக்கோம். அந்த சமுதாய சேவை அதனுடைய பள்ளியினுடைய செஞ்சுருக்கோம். இந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக எல்லாமே சட்டம் வாங்கியிருக்கோம். நல்லா கிட்டத்தட்ட நம்முடைய ப்ரைவேட் ஸ்கூல் போலே ஒரு 8 போய் வாங்கி வாங்கினேன். ஒரு 8 போய் வாங்கிட்டோம். இதே நம்ம ஹைஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் படித்து கம்மி மார்க் வாங்கிட்டு இதுவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவனுக்கு 100 மார்க் எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இங்கே படிச்சுங்களா எல்லா வேலையும் போயிருக்காங்க. அதே போல் என்னுடைய படித்த மாணவர்கள் ஒரு பிடிஎஸ் இருக்கும் எங்கள் காமன் சொல்லி அக்ராபாளைய ஸ்கூலில் பிடிஎஸ் 6 இப்படி இங்கே இப்போ 10வது படிச்சிருக்கோம். 2020 ஒவ்வொரு மாணவர்களும் அதுபோல் இந்த பள்ளிக்கு அவசியமான செய்து நாங்கள் செய்து நம்முடைய இந்த பள்ளியிலே வெட்டிங் வரவேற்று நம்ம ஏற்பாடு பண்ணோம். நிறைய செஞ்சுருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இந்த ஸ்கூல் ரெகனைஸ் ஆகணும். ஸ்கூல் ரெகனைஸ் வரல, சிஓ ரெகனைஸ் பண்ணது 50-60 எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி சிஓக்கு லெட்டர் வாங்கி இந்த ஸ்கூலில் நம்ம ரெகனைஸ் பண்ணி சிஓ ஆஃபீஸில் தான் இந்த ஸ்கூல் வந்து சேங்ஷன் ஆகும். இப்போ சேங்ஷன் ஆகாது. அது நான் நடவடிக்கை எடுத்து போய் பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாமே அந்த வேலை செஞ்சோம். சிஓ வந்து என்ன பண்ண பேஸ் பண்ணி கொடுத்தீங்க, பேஸ் பண்ணி கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த பில்டிங் வந்து நம்ம அந்த ஜூனில் ஓப்பன் ஆகிடும். நம்முடைய தேவைகள்லாம் மாணவர்களுடைய தேவைகள் நம்ம கிட்டத்தட்ட பள்ளி வகுப்பதே இல்லை. மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படும். 4 கிளாஸ் வெளியில் உட்கார அடுத்த அதுதான் கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்ச பணியை செய்வாங்க. எல்லாமே நம்ம செய்வோம். நன்றி. பார்த்ததே கிடையாது. அதுக்கு அப்பா வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையில் எழுந்த உடனே வாக்கிங் போயிடுவாரு. டயட்லாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். எனக்கு வந்து நான் 10th 12th படிக்கிறதுக்கு ரொம்ப ஒபீஸில் குண்டாக இருப்பேன். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் நான் மாடிஃபை பண்ணணுன்றது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்பா தான். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டார். எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மண்டைக்குள்ள போட்டு அது எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியது நடக்கதான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம அதை வருந்துக்கிட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அப்பா தான் எடுத்துக்காங்க. எதுவுமே வந்து அப்பா பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. அடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக யோசிப்பாரு. எத்தனை பேருக்கு அம்மாவே அப்பா இருக்காங்கன்னு தெரியல. நான் காலையில் 2 மணிக்கு படிச்சப்போ எங்கள் அம்மா எனக்கு 2 மணிக்கு. ஆனால் அப்பா பற்றி நான் எதுவும் செஞ்சு சொல்லவே இல்லை. நான் வந்து எங்கள் அப்பா அவருக்காக ஆசைப்பட்டு ஏதாவது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்போ ரீசெண்டாக எங்கள் அப்பாவுக்கு ஒரே வருஷம் ஸ்மார்ட் ஒர்க் தான். அதை விட்டு எங்கள் அப்பா அவருக்காக ஆசைப்பட்டு பார்த்து அதே மாதிரி நாங்கள் 2 பேர் எதுக்குன்னா நோட்ஸ் இப்போ வரைக்கும் நான் குழந்தைய வச்சுட்டு எப்படி படிக்கிறதுக்கும் எப்போ எப்போவுமே
இப்போவும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எங்கள் அம்மா பெங்களூர் வரணும்னா யோசிக்காமல் முதல்ல அதான் இஷ்டப்படுறவங்க எங்கள் அப்பா தான். அது எங்கள் 2 பேருக்கும் அவங்க சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அமைவாங்கன்னு தெரியும். எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி ஸ்ட்ரிக்டாக இருந்தது இல்லை. நான் ஏதாவது வெளில எங்கள் படிக்கும்போது யூஜிலேருந்தே நான் எங்கே வெளில போகிறேன், யார் கூட வெளில போகிறேன், இந்த மாதிரி எதுவுமே எங்கள் அம்மா கேட்டுருக்கோம், எங்கள் அப்பாவும் கேட்டுருக்கோம். ஸோ எம்பிபிஎஸ்க்கு அப்புறமும் இப்போவும் எம்டி வரைக்கும் படித்து பாஸ் ஆகுறேன்னா ஸோ 2 பேரோட ஹெல்ப்பை விட 2 பேருக்குமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டம். பணிபுரிய வேண்டும் என்றால் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கோம் மீன் அரசாங்கம் இப்போ கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம், உள்வாங்கியிருக்கோம். அப்போ தான் இங்கே பணி செய்யவே முடியும். தினம் தினம் ஒரு திட்டங்கள் அதை மாணவர்கள்ட்ட செயல்படுத்தணும். இப்படி இருந்த காலகட்டம், ஆனால் அவர் பணியில் சேர்ந்த காலகட்டம் பொற்காலம். நாங்கள் இப்போ இங்கே பணி செய்யக்கூடிய காலங்கள் கற்காலங்களாகவே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற சூழ்நிலை, கல்வித்துறையோட சூழ்நிலை. சார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10ஆம் படிக்கும்போது வருவாருங்க, அறிவியல் புத்தகத்தை எடுப்பார். சும்மா ஜஸ்ட் ஜோக் தான், இது சீரியஸாக இருக்குங்க. அறிவியல் புத்தகத்தை எடுப்பார், எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பீரியட்ல இருக்கிற 2 பாடம் முடிச்சுடுவார். 1 இயர் பாடத்தை 2 அவரில் அந்த ஃபர்ஸ்ட் அவர்லேயே முடிச்சிடுவார். 2 பாடத்தை முடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுற மாட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் அதை படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், கண்டினியூ பண்ணணும். இப்படி தான் வந்து அன்னைக்கு கல்வித்துறை இருந்தது. ஆனால் அவர் அதை தான் சொல்கிறாங்க, அவருக்கு காலம் ஒரு காலம். அப்படி இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதையும் தாண்டி அவர் எல்லா பாடத்தையும் கரெக்டாக முடிச்சுடுவார். எல்லா சப்ஜெக்டும் பின்னாடி வருவாங்க. நடத்தி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். தமிழ்லேருந்து இங்கிலீஷு, மேக்ஸு, சோசியல்லாம் லேட் ஆகும். சார் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே எழுதுறது படிக்கிறது வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சார் வேகமாக போயிடுவார். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தா, ஒரு பாடத்தை எடுத்தா, அந்த ஒரே பாடத்தை 10 நாள் நடத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஷெட்யூல் அப்படிதான் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி இருந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற போல நாங்கள் எங்களையும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. 60 ஆண்டுகள் பணி செய்து முடித்து மீண்டும் நம்முடைய ஆஞ்சநேயருடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்களில் அத்தனை வளங்களையும் நலன்களையும் பெற்று சார் கூடியது போல அவங்க 2 பேர் எனக்கு குழந்தைங்க. நான் படிக்கும்போது 2 பேருமே குழந்தைங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா, தம்பி அவ்வளோதாங்க. இப்போ அவங்களுமே வளர்ந்துட்டாங்க. அவர்களை சார் வந்து முன்னிருந்து பார்த்துட்டாரு, வளர்த்து விட்டுறாரு. நீங்கள் நல்லா இருக்காங்க. தம்பி சொன்ன மாதிரி நல்லா கர்நாடகா அண்ட் மும்பை ஒர்க் பண்ணுறாங்க. இனி உங்களுக்கான கடமை என்னன்னா, அவரை வந்து கண் கலங்காம கடைசி வரைக்கும் நீங்கள் கூட வச்சு பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்காகவே அவர் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அவருக்காக வாழணும், அவரை நல்லா பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து தாய் தந்தையரை கைவிடாமல் பார்த்துக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று இந்த இடத்தில் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நன்றி.